பேசுறேன்டா காய்ஸ் இருங்க. இப்படி இருந்தால் பேச முடியாது. நான் பேசினாலும் அவனுக்கு கேட்காது, அவன் பேசினாலும் நமக்கு
பண்ணுவோம்ல. ஆனால் எதுக்கு திடீர்னு போயிட்டு வந்தாங்க தெரில. ஓகே, உங்களுக்கு நல்லா இப்போ கேட்கும்னு நினைக்கிறேன். நானும் கொஞ்சம் கத்தி பேசுகிறேன், ஏன்னா உங்களுக்கு இந்த கேமோட சவுண்டு கேட்கணும். ப்ளஸ் ஓகே, இந்த மைக்ரோஃபோனு அதெல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ டாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, என்னடா இது இப்படி விளாடுறீங்க? ரொம்ப ஈஸியாக இருக்கானுங்க. இப்படிலாம் எப்போவுமே இருக்க மாட்டாங்க எந்த மேட்ச்சுக்கும். சே, யார்ரா நீ? சே, இது கைஸ் அவன் PP-19 பைசனு வந்து பார்த்தீங்கன்னா கில்லர் ட்ரோன் போட்டலாம். ஓ ஷிட், யாரா நீ? பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வாட்டி குவிக்ஸ்கோ பிடிச்சி பார்ப்போமா? வேணாம், தயவு செஞ்சு குவிக்ஸ்கோ பிடிக்கிறக்கு ஒருத்தர் முன்னாடி வரணும். சீல வேறு ஒருத்தர் இருக்கான். ஓ 2 பேர். சே, குவிக்ஸ்கோ பிடிக்கலாம் பார்க்குறதுக்குள்ளே நம்மளை போட்டானுங்களே. ஓ ஏஎஸ் வால் கைஸ். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அவனுங்க சி எடுக்கட்டும், நம்ம ஏவை எடுக்கலாம். டே ஏவை எடுக்க வாங்கடா. ஓகே, அவங்க போட்டாங்க. ஓகே சூப்பர், ஏவே எடுத்தாச்சு. எனக்கு பிஏ மட்டும்தான் எடுக்கணும். இவன் பியும் சியும் எடுக்கணும். பார்த்தீங்கன்னா நல்லாவே அடிச்சாச்சு. நேரத்துக்கு அவனுங்க ரொம்ப இதாக இருப்பானுங்க. சூப்பர் வேஸ். அப்படியே மேலே விட்டாரு. சாவுங்கடா டே. யாரு கிட்ட? நமக்கு அந்த இது வேண்டாம். ஐ மீன் அந்த ஒருத்தான கொள்றப்போ ஒரு மேகு அப்படியே எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சொல்கிறேன் கொள்ளணும்னா கம்பல்சரி ஒரு மேக் இருக்கணுமா. பார்த்தீங்கன்னா ஏவை வேற கேப்சர் பண்ணிட்டு. சே, அந்த ஒரே புல்லட் மட்டும் மேலே போய் பட்டிருந்தா சூப்பராக இருந்திருக்கும். லூசிங் சியா வாங்கடா டே. ஐ மீன் வரேன்டா டே. போடா போடா. கண்டிப்பாக இங்கே வருவானுங்க. Heads up team, enemy UAV spotted. Losing B. எங்க வரணும்? அப்பாடா முடிஞ்சு கைஸ். சூப்பர். ஆக்சுவலி அந்த கன் சூப்பராக தாங்க கைஸ் இருக்கு. நான் கூட நல்லா இருக்காதுன்னு நினச்சேன். ஸோ நம்ம போன வாட்டி பண்ண மாதிரி டைரெக்டாக அப்படியே பிக்கு போகலாம். இல்லை, நான் மட்டும் அப்படியே சிக்கு போனேன். ஏன்னா எல்லாருமே பியில் இருப்பானுங்க. பட் நான் மட்டும் சிக்கு போகிறேன். யாரா நீங்கள்? எப்பட்றா பிஏ விட்டீங்க? ஏஎஸ் வேலை ஒரு டைப் 19 சை. இந்த மாதிரி கேவலமான கன்ஸ் கிட்டவே நான் பலியாடு ஆகிறது வந்து எனக்கு கேவலமாக இருக்கும் யோசிக்கிறக்கே. டேய் கைஸ், அவனை போட்டனே எப்பட்றா? கொஞ்சோண்டு இல்லைடா, பட்டு பட்டுன்னு போடுறீங்க. வெயிட் பண்ணுங்களா டே, வெயிட் பண்ணு. இந்த சைடுலேருந்து வருவாங்க. பார்த்தீங்கன்னா இப்படி போனால் இங்கே ஒரு திருப்பான் நினைக்கிறேன் இல்லையா? Friendly hunter killer drone deployed. We've taken the lead. Captured B. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சில பேரெல்லாம் இருக்கிறானுங்க. இங்கேருந்து ஒருத்தன் வர்றான், மேப்பில் தெரியுது. எப்படி எடுத்துருவோம்? ஆமோ தான் நம்ம. சே டே, எதுக்குடா இப்போ ஏவ் எடுக்கிறீங்க? டே டே டே, எப்பட்றா ஏஎஸ் வேலை? இந்த மாதிரி கன்னெல்லாம் வச்சுட்டு எப்பட்றா வந்து எடுக்கிறீங்க? டேய்
எனக்கு ரொம்ப கோவம் வருது. அதனால் இப்போ என்ன பண்ணலாம், வேறு ஏதாவது கன் எகிச்சு எடுக்கலாம். யூஎஸ்எஸ் துண்ட்ரா, எஸ்பிஆர், டைப் 19, ஆர்யூஎஸ்ஸு, MK2, MG42. ஓகே, இந்த மாதிரி இப்போ சேலஞ்ச் இருக்குன்னு ஆளே மறக்க மாட்டீங்களா? எப்படா எப்படி எனக்கு புரியல கைஸ். இல்லை எப்படி இல்லை கைஸ் எப்படி ஏஎஸ் வேறு எடுக்கக்கூடாது. யாருமே போடல. சாவுங்க யாருக்கிட்ட. ஸோ நம்ம இந்த ஆமை போய் எடுத்துக்கலாம். அப்படியே நம்ம ஏன் போய் கேப்சர் பண்ணிடலாம். இங்கே வர ஒருத்தர் இருக்கானே. ஷே, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. லூசிங் பி வரையா. ஓகே, முடிஞ்சிச்சு கைஸ். அதாவது இந்த மேட்ச் வேறு முடிஞ்சிச்சு. ஏ நம்ம தான் கைஸ். அடுத்த மேட்ச்சும் நம்ம தான் நினைக்கிறேன். வேறுல பார்ப்போம். மட்டும் ஆரவம் தான் நல்லாயிருக்கும். இன்வைட் கொடுத்ததும் வந்தான்னா ஒரு வேளை அவங்ககிட்ட ஸ்டோரேஜ் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு இருந்தானே கைஸ். அதனால் போயிட்டானா. தேங்க்யூ. வெளியே போகலாம். எவ்வளோ ரேங்க் ஏறி இருக்கு? 53 ரேங்க் இருக்கு கைஸ். இருக்கானா? ரிசர்வ் பண்ணி பார்ப்போம். அக்செப்டடா. எக்ஸ்பெக்டட். அப்பாடா, இவன் எப்படி விளாட்றான்னு பார்ப்போம். சரி, பேசாமல் உங்களுக்கு போர் அடிக்கணும்னு நினைக்கிறேன். நான் மட்டும் பார்க்குறேன் கைஸ். பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ப்ரைம்ட்டு கூட விளையாண்டுருக்குறான். அதனால் நம்ம அவனோட இது டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஹார்ட்மேன் வேணாம், SND வேணாம், டெத்து மேட்ச் கூட டாமினேஷன் கண்ட்ரோல் வேண்டாம். இப்போ நான் கிலோ 141 முடிச்சாச்சு கைஸ். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கடுத்து என்ன ஓடேனா மேக்ஸு M13 ஃபார்ட்ஃபிஷ்ஷு ஓடேனு கிரிட் 6. நம்ம என்ன கேஸ் பண்ணால் மேடாக்ஸ் ஒன்று முடிச்சுக்கலாம் இந்த வீடியோவை. ஐயா சரி, இதுக்கு கூட போனேன். வா, நல்லா இருக்கு பார்க்க. டவுன்லோட் பண்ணுவோம். என்ன கேஸ் இது காட்ட மாட்டேங்குது. இப்படி காட்டுதான் எனக்கு இப்படி எந்த காட்டு ஸ்கின்னு இந்த மாதிரியா. சரி, பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே இது பண்ணிடலாம், எடுத்துடலாம். ஏன்னா சொன்ன வார்த்தையை தவற மாட்டான் இந்த நிமல். அந்த மாதிரி ஏன்டா வரமாட்டேங்கிற நீ? சரி விடுங்க, போகலாம். நீ உடனே வர. நான் சூப்பராக விளையாடுவேன். நம்ம நியூட்டன் போகலாம். சூப்பராலாம் விளையாட மாட்டேங்க. ஒரு ஆவரேஜ் இல்லைன்னா ஒரு பிலோ ஆவரேஜ் மாதிரி தான் விளையாடுவேன். ஏன்னா அந்த கோடை நல்லா பிடிக்காது. டேமேஜ் நல்லா இருக்கும், பட் ஃபயர் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கைஸ். கிட்டத்தட்ட மேன் ஆஃப் வார்க்கு ஈக்குவலாக இருக்கும் ஃபயர் ரேட்டு. மேன் ஆஃப் வாரில் கூட இந்த இது தெர்மைட் ஆமை போடலாம், பட் இதில் அப்படி போட முடியாது. அதோட வேலை எனிமீஸில் ஸ்னைப்பர். ஓ ஷிட், ஸ்னைப்பர் இருக்கான். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. விளையாடும். இது பார்த்தீங்கன்னா நம்ம இது போட்டுக்கலாம். ஓகே, சூப்பர்னு சொல்ல முடியாது ஃபயர் ரேட்டு. ஓகேன்னு சொல்லலாம். உங்களுக்கு கண்டிப்பாக ஒருத்தர் இருக்கணும். ஆனால் ரீகாயில் கொஞ்சம் அதிகமாக இல்லையா கைஸ்? ரீகாயில் ஆக்சுவலாக அதிகமாக இருக்குது. ஜஸ்ட்டு 3 ஷாட்ஸ் தான் ஒருத்தனுக்கு. அதோ கதி. சரி, ஓடுறோம். ஓகே, சூப்பர். இப்படியே போய் உட்காந்துக்கலாம். ஆனால் வந்தானா போடுவோம். நான் இது ஒருத்தனமே வர மாட்டேங்கிறான். போடு யாருக்கு உட்காரில் போட்ட மாட்டியா?
நீ மேலே அதவன்டா யாருக்கிட்ட Hunter killer drone on. ஆக்சுவலாக இது ஹிப்ஃபைல சூப்பர் அடிக்குது கைஸ். Friendly hunter killer drone deployed. இல்லை ரொம்ப பக்கத்தில் இருந்தாலும் நல்லா அடிக்குது. சே பார்த்தீங்களா, ரொம்ப பக்கத்தில் இருந்தால் நல்லா அடிக்குது, இல்லைன்னா அவ்வளோ அடிக்க மாட்டேங்குது. முடக்க இங்கே போட்டுருவோம். ஓட்டு 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 ஓட்டு. சூப்பர் ஹெட்ஷாட் கைஸ். அதோட இந்த ஓடன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ மீன் நல்லா விளையாடுறேன். ஓடு. நான் சூப்பராக தாங்க விளையாடுறேன் இந்த கண்ணில். ஓடுறானுங்க, நல்ல வேலை ஓட்டான் ஒருத்தன். சே 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 ஆர்விஎஸ் சூப்பர். இப்போ வந்து இந்த ரவுண்டோட இந்த ரவுண்டு ஐ மீன் இன்னும் ஒரே ஒரு கில்லோட இந்த ரவுண்ட் இருந்தது. ஆமாம், ஸோ தட் மீன்ஸ் அந்த 100 கிலோட நான் தேவையெல்லாம் பேஸ் பண்ணியிருக்கேன். இங்கிருந்து அவ்வளோ தூரம் உடனே அடிக்க முடிஞ்சு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ட்ரை பண்ணுவோமா? இங்கிருந்து அவ்வளோ தூரத்துக்கு ஒருத்தருமே வர மாட்டேங்கிறான். ஓகே, இது செமி ஆட்டோமேட்டிக் மாதிரி யூஸ் பண்ணால் வருது. ஓ ஷிட், ஆர் யூ ஓ கேன் கட் ஃபாரா, சாரிப்பா. ஓ ஷிட், நிறைய பேர் வந்துட்டாங்க. கண்டிப்பாக இது போட்டு தான் ஆகணும். நான் என்னை இந்த மாதிரி புகழக்கூடாது, நானே அப்படி பண்ணாதான் இந்த மாதிரி ஆகுது. ஓகே, சே ஏதோ ப்ரோ பிளேயர் மாதிரி இடம் ஸ்லைட் பண்ணிக்கிட்டே போனேன், பார்த்து இப்படி ஆயிடுச்சு. நான் என்ன சொன்னேன், மேடாக்ஸோடு தானே இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு. ஆமாம், ஓடு ஒருத்தனை போட்டால் பார்த்து இன்னொருத்தனை போட்டான். LK2 எனக்கு தெரிஞ்சு நான் நல்லா தான் விளையாடுறேன்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே, எப்படி சூப்பர். யார் ஃபஸ்ட்டு போடுங்க. இந்த மேட்ச்லேயும் நம்ம தான், போன மேட்ச்லேயும் நம்ம தான், இந்த மேட்ச்லேயும் நம்ம தான். போடுங்க. ஓகே, நம்ம இதெல்லாம் பார்க்க தேவையில்லை. ஆக்சுவலாக MVP யாருன்னு பார்க்கணும். இது பெஸ்ட்டு பிளேயர் தான். நம்ம MVP யாருன்னு பார்க்கணும். நான் தாங்க நினைக்கிறேன். எஸ், நான் தான். எவ்வளோ ரேங்க்கு? 48 இது ஏறியிருக்கே. ஜஸ்ட் என்னோட மேட்ச் சூப்பர். அவனே கூப்பிட்றான், நல்ல வேலை. டிவிக்கு ஒன்றும் லெஜெண்ட் அடிக்கலையடா. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைக் ஆஃப் பண்ணிடலாம். அப்போ தான் நான் பேசுறது உங்களுக்கு கேட்கும், இல்லைன்னா அவங்க பேச மட்டும்தான் கேட்கும். எடா பேசிக்கிட்டே இருக்கீங்க, நல்லா கம் பண்ணுறேன்டா.
இல்லை ரிங்டோனோட வசை ரவுச்சிங் ஸ்லைடிங்கா நாடே ஸ்டார்ட் பண்ணுறா. நான் என்ன கேஸ் பண்ணுறேன், கட் பண்ணுறேன். அவனுக்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கைஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரி கிராஷ்க்கே நான் போடலாம். ஏன்னா எனக்கு கிராஷ் தான் பிடிக்கும். ஷூட் அவுட் எனக்கு அவ்வளோ பிடிக்காது. ஐ மீன் ஷூட் ஹவுஸ் எனக்கு அவ்வளோ பிடிக்காது. இப்போ நம்ம என்ன கன்று எடுத்துருக்கோம்? கிரிக்கு 6 ஐயா அதை வேறு கேவலமாக இருக்குமே. கண்டிப்பாக தோக்க போகிறேன் விடுங்க. பாட்டிலாகவே வந்தால் சரி நம்ம நல்லா அடிக்கலாம். ஆனால் இவனுங்க வேறு 2 பேருமே லெஜெண்ட்ரி. பாட்டிலாகவே கண்டிப்பாக வராது. அதுவும் இந்த ரீப்பருக்கு ஐ மீன் சாரி மேக்ஸ் ஃப்ரெண்டுக்கு வேறு தெரியாது. ஸ்னைப்பரா ஆமோ இல்ல. ஓ தலைவன் ஆமோ இல்லாதனால தான் மியூட்டனெக்ஸ் பாக்ஸ். லாங் ரேஞ்சுக்கு ஒர்த் இல்ல, ஷார்ட் ரேஞ்சுக்கு ஒரு மிட் ரேஞ்ச் அளவுக்குன்னு வச்சுக்கேன். இவனுங்க வேற பேசிக்கிட்டே இருக்கானுங்களே. என்ன நாளைக்கு எல்லாரும் செருப்பு எடுத்து போறேன். என்கிட்ட செருப்பு இருக்கு. ஓடாடி மைக்ரோஃபோன் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இவனுங்க என்னை எது கூப்பிட்ருப்பானுங்க? இது வேறு லெஜெண்ட்ரி லாபி போட்டு அடிக்க போகிறானுங்க. பட்டால்னு இந்த கன் ஷாட் இப்படி யாரானே இங்கே என்னை பார்த்துப்பாங்க கண்டிப்பாக. இங்கே என்னை கண்டிப்பாக ஒருத்தன் பார்த்தான். சரி அப்படியே மாறு ஓடி போயிடலாங்க. அது தவிர நம்மளுக்கு வேறு வழியே கிடையாது. டேய் guys இங்கே ஒருத்தன் இருந்திருக்கிறான். போடுங்க ஃபஸ்ட்டு கில்லு. நம்ம இங்கே என்ன பண்ணலாம், இதை போட்டு விட்ருவோம். சரி இங்கேருந்து அடிப்போமா? இங்கேருந்து அவ்வளோ தூரம் எப்படி அடிக்க முடியும்? எனக்கு லாஜிக் பண்ண மாட்டேன் நிம்மளே. இங்கே வர சவுண்டு கேட்குதே, அது வர பயமாக இருக்குதே. முடிஞ்சு போடு 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 போடு. சே நினச்சேன் கேஸ் அவனுங்க என்னை போட்டுருவானுங்க. எனக்கு தெரியும் கேஸ். எனக்கு 6 ஓகேவா தான் கேஸ் இருக்குது. அது மட்டும் ஸ்னைப்பராக மட்டும் இருக்கக்கூடாது. மேலே வந்தவன் நம்ம டீமில் ஒரு ப்ரோ ஸ்னைப்பர் இருக்காப்புல. மேலே எவனமே இல்லை கேஸ். சரி போவோம். இங்கே ரீஸ்பானே ஆகலை. ஓ நம்ம இப்போ ரீஸ்பான் பாயிண்ட்டோ இன்னும் 2 பேரும் பில்டிங் மேலே போகிறானுங்க. சரி இருங்க ஃப்ரெண்ட்ஷிப் போட்டு அம்மா எப்படா டை ஆயிட்டே இருக்கு. ஒண்ணே நம்ம லீட் எடுக்க மாட்டோம்டா. ட்ரிப்பிள்ல செத்துக்க போல. சரி இவன் மேலே தான் கண்டிப்பாக இருப்பான். எங்களை காணோம். ஷிட் 2 பேர் கைஸ். சூப்பர். லூசர் பைடா ஹேடிஸ். இட்ஸ் நாட் ப்ரோ. நான் பேசாமல் கேம்ப் அடிக்கலாம் கைஸ். ஓ ஷிட்டு என்ன கண்ணே ஹேடிஸா பானாடே. இவனுங்க பேசிகிட்டே இருப்பானுங்க. உங்களுக்கு அப்புறம் டிஸ்டர்ப் ஆயிடும். நமக்கு ட்ரிப் பண்ண போட்டு விட்டுறலாம். இங்கே ஒருத்தனுமே இல்லை கைஸ். XS1 Goliath incoming. Friendly XS1 Goliath. ஓசிக்கில் அடிச்சிட்டாங்க.
ஒர்க்கானும் இல்லை. ஓ இவன் கேபி ஐ மீன் கிலோ போட் ஆக்சுவலா. ஏய் எப்பட்றா அடிச்ச? அது நான் கலர் மாற்றிடுறாங்க. கருப்பாங்க எப்போவுமே ப்ரௌன் கலர் தானே வச்சுருப்பானுங்க. ஆமாங்க எப்போவுமே ப்ரௌன் தானே வச்சுருப்பானுங்க. எப்பட்றா கலரை மாற்றினீங்க? சவுடா அவனை போட்டானுங்க. ஓசிக்கில் அடிச்சுட்டே இருக்காதீங்கடா டே. எப்படிரா அவனுங்க நம்ம எக்ஸஸ் பண்ண குழாயத்தை போட்டானுங்க. ஓ ஷிட். காரம் போயிட்டு நம்ம இங்கே கேம்ப் படிக்கலாமா இல்லை என்ன பண்ணலாம்? கேப் பேக்கேஜுங்கூட அங்கே போட்டுக்கிறேங்க. போடு நம்ம இங்கே போட்டுக்கலாம் சும்மா. ஓ 50 GS வச்சுட்டு வந்தானுங்க போல. சே என்னடா கண்ணே 50 GS நினச்சேன். அவன் தாங்க எனக்கு தெரிஞ்சு கிலோ போல் டேக்ஷன் வச்சுருக்கான். ஏன் நான் கண்டிப்பாக இந்த மேட்ச் முடிச்சனையுமே உங்களோட டீம் இருந்து நான் முதல்ல எஸ் ஆகணும். நான் வேறு நானே யூஸ் பண்ணாத கன்று வச்சுருக்கேன். அதுவும் இது லெஜண்டரி லாபி வேறு. ஓ அவனும் கிரிக்கெட் 6. சே ஏதாவது அட்டாச்மெண்ட்ஸ் போட்டுட்டாவது வந்திருக்கலான்னு இந்த சேலஞ்சில் வச்சுருக்கலாம் கைஸ். நான் ஏன் தான் இப்படி யோசிச்சேன்னு எனக்கே தெரில. நினச்சேன் கிலோ போட்டாக்ஸ்மாக தான் இருக்கும்னு நினச்சேன் கைஸ். சார் இந்த மேட்ச் முடியுன்னா அவனுங்க வெறும் 6 பாயிண்ட் மட்டும் ஜெயிச்சா போதும். அவனுங்க இன்னும் 5 மட்டும் ஜெயிச்சா போதும் கைஸ். ஏய் என்னடா திடீர்னு அப்படியே ஸ்டாப் ஆன மாதிரி இருந்துச்சு கைஸ். நான் கூட மேட்சை முடிஞ்சோன்னு நினச்சேன். அப்படியே ஸ்லோ மோஷன் ஆன மாதிரியே இருந்துச்சு. ஸோ நம்ம இங்கே அப்படியே மேலே ஏறிடலாம். இங்கே அப்படியே இதுவும் போட்டு விட்ருவோம். இன்னும் ஃபயரிங் சவுண்ட் மட்டும் கேட்குது. ஓகே எங்கேருந்துடா போடுறீங்க? எங்கேருந்தோ போடுறானுங்க. போடு அவனையும் போட்டாச்சு. ஆனால் இன்னும் ஒரே ஒருத்தன் தான் அவன் நம்மள சூப்பர் பெட்டில் ஒருத்தன் சுட்டான். சூப்பர் கைஸ் செம்மையாக தூத்தோம். வந்து எனக்கு எவ்வளோ ரேங்க் கம்மியாக இருக்குமோ போடாடே இன்னும் நான் பார்க்கவே மாட்டேன்டா. நான் எப்படியோ இந்த மாதிரி விளாண்டா கூட நான் பார்ப்பேன். பட் வேறு விளாண்டா கூட இப்படி பார்க்க மாட்டேன். பட் என் ஃப்ரெண்ட்ஸ் விளாண்டாங்கன்னா இந்த மாதிரி MVP மூமெண்ட் எல்லாம் பார்ப்பேன். இன்னும் எவனும் எனக்கு லைக் போட்டுருக்காங்களோ சவுண்டெல்லாம் வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு எனக்கு இல்லை நினைக்கிறேன் கைஸ். எவ்வளோ 18 ரேங்க் கம்மியாக இருக்குது. சரி இனிமேல் நான் வீடியோ சம்மந்தமாக அவனுக்கு கூட விளையாடவே மாட்டேன். நான் இப்போ உடனே இந்த ரூம் விட்டு வெளியே போகிறேன். போடாடே எப்படி இருந்தாலும் அவன் நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு விளையாட போகிறான். அப்போ நான் சொல்லிப்போம் கைஸ். ஓ சாரி EM2 மேடாக்ஸ். இந்த EM2 முடிஞ்சதும் மேடாக்ஸ் மட்டும்தான் கைஸ். அதுக்கப்புறம் நம்ம கடையை சாத்திட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு நான் வந்து இப்போ கட் பண்ணுறேன். இல்லை சாரி வந்துருச்சு. நம்ம மோனாஸ்டரி போகலாம். இந்த கிரிக்கிஸ் சாரி இந்த EM2க்கு கிராஷ் நல்லா இருக்காது. ஏன்னா கொஞ்சம் ஸ்பேஸியாக. ஏன்னா EM2 ரேஞ்சில் தான் நல்லா இருக்குது. ஷார்ட் ரேஞ்சில் நல்லா அடிக்காது. பட் கிராஷ்னால் கொஞ்சம் ஷார்ட் ரேஞ்ச் தாங்க குட்டி மேப்பா. அதனால் ஷிட் இங்கேயும் கிலோ போல்ட் ஆக்ஷன். பட் இதில் என்ன வித்தியாசம்னா அப்படியே பில்டின் ஸ்கோப் கொடுத்துருப்பானுங்க. பட் ஜூமே ஆகாது. ரெட்டிகளும் மாற்றவே முடியாது அவனுங்க வச்சுருக்கிறது.
அந்த இது கிலோ போல்ட் ஆக்ஷன் வச்சுருக்கோம், நல்லா மட்டும் ஆடவே கூடாது. என்னடா கண்ணே பார்த்தீங்களா, ரஷ் பண்ணக்கூடாது கைஸ். இந்த கன்னை வச்சுட்டு ரஷ் பண்ணால் இப்படி தான் சாகணும். எங்கேயாவது ஒரு நைஸாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு இப்போ மட்டும்தான் அடிக்கணும். சூப்பர், செம்ம செம்ம விளையாடு. அதுக்குள்ளேயும் நீங்கள் 5 கிலோ எடுத்துகிறாங்க, நம்ம 3 தான் எடுத்துருக்கோம். சரி, இங்கேருந்து அடித்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். பட் இன்னும் ஒட்டாமல் வர மாட்டேங்கிறான். Lost the lead. என்ன கைஸ் காணோம். ரீலோட் பண்ணுறா. டேய் ரெக்டி கேமரா தெரியும்டா. சரி, நான் இனிமேல் அந்த இடத்துக்கு போகவே கூடாது. ஏன்னா அவன் எந்த இடத்துக்கு இருந்தாலும் அடிக்கிறான். இங்கே அப்படியே போடும்போது எப்படி இருக்கும்? போடு ஸ்னைப்பரே போட்டேன்டா. Lost the lead. நல்லா விளையாடணும், நல்லா மட்டும் விளையாண்டா போதும். ஸ்னைப்பர்ஸ் எப்பவுமே இந்த வழியாக தான் வருவானுங்க. சாய் நான் முதல்ல அந்த இடத்துக்கு போட்டுக்கணும் கைஸ். சரி காணோம். அவனும் 16 இருக்காங்க, என்னமோ தெளிவாக இருக்கும். கண்டிப்பாக அவனை பார்த்து யாடுறானே பிபிஎஸ் ஆச்சா தூ. அந்த கன்னை வச்சுட்டு நான் செத்ததுக்கு நான் அப்படியே சூசைடாவது பண்ணிக்கலாம். டிரான்ஸ்ஃபார்ம் சீலில் போட்டுட்டு இவன் எங்கே தான் ஓடினாலும் தெரியும்டா தோக்குறோன்னு. ஸோ பார்த்தோம்னா இப்போ நல்லா வர முடியுதுன்னு பார்த்தேன். 22, நம்ம ஜஸ்ட்டு 16 தான். எங்கடா இருக்குங்க? அப்புறம் செமி ஆட்டோமேட்டிக்காக கூட யூஸ் பண்ணலாம். யாரா சரி போ. புல் சார்ஜா டேய் ரெக்டிகே மாதிரி சரி. நான் கைஸ் இது சரி இந்த மேட்ச் நல்லா விளையாடலான்னு நினச்சேன். இதுக்குமா சாவுடா. ஓ சுத்தாடே ஜஸ்ட் மிஸ்ஸு. இல்லைன்னா போட்டிருப்பா கண்டிப்பாக. போட்டுடுறா தயவு செஞ்சவனே. அங்கடா இருக்கான். நல்லா விளையாண்டுருக்கோம். சூப்பர் கைஸ். டேய் யாரா நீ? இவனுக்கு அக்யூரசி சுத்தமாக இல்லை, மெயினாக ரேஞ்சில். போடா அதான் புல்லட் வேறு ரொம்ப கம்மியாக இருக்காரு. போடுங்க அவனை. அப்பாடா அப்பாடா நல்ல வேலை. சோப்பா ஐயோ ஏதோ ஃப்ரண்ட் லைனாக இன்னொரு இதுவாக இருக்கே. இனிமேல் அந்த EM2 மட்டும் சத்தியமாக யூஸே பண்ண மாட்டேங்க. ஓடுறா சீக்கிரமா.
அப்படின்னாக்கா நம்ம சின்ன தபோல என் மட்டும் பார்த்து நிற்கிறேனே. சே, அவ்வளோ புல்லட்டு வேஸ்ட்டு. எங்கேயும் ஒருத்தனும் இல்லை, எங்கேயும் ஒருத்தனும் இல்லை. பிபிஎஸ்ஹெச்சா சுவிட்சு போய்டா. என்ன வயசுது திடீர்னு அந்த இது அப்படி கேட்கல, திடீர்னு ஏதோ வியர்டாக கிடச்சி கைஸ். மேலே ஒருத்தர் இருந்தானோடா. சே ஓடுறான் நீங்கள். டேய் கைஸ், ஏன் கைஸ் இது இப்படி கேட்குது? ஐயோ கண்டிப்பாக நான் ஆயிடுச்சு ஸ்பீக்கருக்கு. கைஸ் நான் இந்த இதோ நான் அப்படியே முடிச்சுக்கிறேன். ஃபோனுக்கு ஏதோ நான் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பாய் பாய்.